Hi friends, Redmi की Note series தான் அதிகமா சேல் ஆகிற series அப்படினு சொல்லலாம். இதுல சமீபத்துல லான்ச் பண்ண Redmi Note 11 இந்த மொபைலோட அன்பாக்சிங் இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை 1000 ரூபாய் கம்மியாக வந்து வாங்கியிருந்தேன். எம்ஐ வெப்சைட்டில் ப்ரீபெய்ட் ஆஃபர் வந்து இருந்துச்சு. இதே போல் நீங்களும் மொபைல் ஃபோன் வந்து கம்மியான பட்ஜெட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டீல்ஸ் ஆஃப்டர் டே அப்படிங்கிற லிங்க் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த மொபைல் ஃபோனுக்கு ஆஃபர் வந்தாலும் இந்த பேஜில் வந்து அப்டேட் வந்து ஆகும். இந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் அன்பாக்சிங் பண்ணலாம். நார்மலாக ரெட்மி பாக்ஸ் வந்து எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்குது. பின்னாடி ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க, டிபியூ கேஸ் வந்து வச்சுருக்காங்க, யூசர் மேனுவல் வந்து இருக்குது. அதே போல் டைப் சி கேபிள் மற்றும் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளாடி வச்சுருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டிஸ்பிளே அப்படின்னு சொல்ல முடியாது. 6.4 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. அதே போல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அமோலெட் பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் ரொம்ப அதிகமாக வந்து இல்லை. அதே போல் மொபைல் வந்து ஸ்லிம்மாக வந்து இருக்குது. இந்த மொபைலோட பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் வந்து கிடையாது. ஸோ பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 2 சிம் கார்டு ப்ளஸ் மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெமரி கார்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 TB வரைக்கும் மெமரி கார்டு போட்டு ஸ்டோரேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா மொபைலோட டாப்லேயும் கொடுத்துருக்காங்க. அதே போல் பாட்டம்லேயும் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் பார்த்தீங்க அப்படின்னா மொபைலோட டாப்பில் வந்து இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இருக்குது. ரெட்மி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளாக நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் மீடியாடெக் சிப்செட் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. இப்போ ஒரு வழியாக ஸ்னாப்ட்ராகனுக்கு வந்துட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப்ட்ராகன் 680 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் 6 நேனோமீட்டரில் பில்ட் பண்ண சிப்செட். டே டு டே யூசேஜுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் Android 11ல் ரன் ஆகுது. MIUI 13 வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்ரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து உங்களுக்கு பாக்ஸில் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. பேக் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார், 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் கேமரா யூஸ் பண்ணி 1080 பிக்சலில் வந்து வீடியோ ரெக்கார்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பேக் கேமராவை நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 13 மெகா பிக்சல் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதே சிச்சுவேஷனில் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் அன்பாக்சிங் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த மொபைல் ஃபோனோட முழுமையான விமர்சனம் வந்து கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் பண்ணுறேன். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.